ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனலுக்கு. அப்படி தான் பிகேல் தான் தமிழ் தலைவசம் த்ராஷ்ட் புல்ஸ் அப்படி தான் சொன்னோம். 42-32 பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்பா, பிரமாதம். இதே மாதிரி 1-2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலே குவாலிஃபை ஆயிருந்திருப்போம். வாட் டு டூ. ஆனால் டாப் டிஃபென்ஸ் இன்னும் தமிழ் தான் பாயிண்ட்ஸோடு சொன்னாங்க. பிகேல் லெவலில் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் டீம் நம்மள் தானே. பர்தீப் வந்து ஃப்ரெஷ் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தார். பட் ஒன்றும் வேலைக்கு ஆகல. 3 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. மோயின் எடுத்தோடனே போனஸ் எடுத்தார் 1-0. பர்தீப் எம்டி ரைட் எடுத்தோன்னே இமான்ஷு போய் அவுட் ஆகிட்டார் டேக்கில் 1-1. அப்புறம் அஜிகே பவர் போய் எம்டி ரைட் எடுத்துட்டு திரும்பி வந்தார் 1-1. பர்தீப் அவுட் டூஆர் டையில் போய் அவுட் ஆகிட்டார் 2-1. நம்ம லீடு எடுத்துட்டோம். 5 பேர் அப்படியே சுருட்டு சர்க்கிள் போட்டாங்க அவரை பர்தீப்பை. ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நிதின் நர்வால் வந்து சாய் பிரசாத் அவுட் பண்ணார். சில்லி மிஸ்டேக் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. தொட்டு போயிட்டார் அவர் சாய் பிரசாத் தான். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் 8-10 தான். அவங்க 2 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வரைக்கும் தான் லீடு. 20th மினிட்ல நம்ம 1 பாயிண்ட் லீடு ஆஃப் டைமில் 14-13. பட் மோயினோட ஸ்பீடு பார்க்கணும். மோயின் ஷபாய்க்கு அவருடைய கிக் ஆகட்டும், டர்ன் ஆகட்டும், டக்குன்னு போடுறது போடலாம் பிரமாதம். பிரில்லியன்ட் நடிக்கிட்டாங்க அவங்க. இவர் மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து விளையாட்டு தான் நினச்சி பாருங்கள். அபிஷேக்கும் பிரமாதம். நான் காத்தல என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அபிஷேக் வந்து இந்த சீசன் ரொம்ப நல்லா பண்ணார். மனிதர் சிங் எதிர போய் நின்னார். எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காம வந்தது. இவ்வளோ சொன்னிருந்தேன். பிரமாதம். இன்றைக்கி சூப்பர் ஹோல்ட் பண்ணுறதாகட்டும், தை ஹோல்டு, அவர் மேலே உழுவுறதாகட்டும். ஒரு வாட்டி பர்தீப் மேலே வந்து ஃபஸ்ட்டு அவர் பிடிச்சாரு. இன்னொரு வாட்டி சுஷில் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்தது இன்றைக்கி, 15 பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பண்ணார். பட் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் உங்களுக்கே தெரியும் இருக்கும். இமான்ஷு அந்த 4 பாயிண்ட் சூப்பர் ரைட் 4 பாயிண்ட் ரீப்ளேல பார்க்குறாங்க. 4 பாயிண்ட் பிரமாதம். 4 பேரை புஷ் பண்ணிட்டு போய் ஐ செட் பிளே கம்ப்ளீட்டாக அவரை விளையாட வைங்க. லக்கி சாம் வேறு பிகேஎல் 9 செமிஃபைனல் போகிறதுக்கு இவரு ஒன் ஆஃப் த காரணம்னு. அந்த சூப்பர் ரைட்னால 30-20 ஆயிடுச்சு. நம்ம ஆல் அவுட் ஆகல. ஆனால் கடைசியில் 48th மினிட் 15 செகண்டுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். அதுவும் இமான்ஷு தான் இருக்கார். அவர் அவுட் பண்ண ஆல் அவுட் ஆயிருப்போம். ஸ்டில்லு ஜெயிச்சிருப்போம். அங்கேயும் போய் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். 2 more பாயிண்ட்டு. ஆல் அவுட் அவாய்டு பாயிண்ட் இன்னும் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னா இன்றைக்கி பிரில்லியன்ட் ஹிமான்ஷு. ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன். யாரும் கேட்கல. இஷ்டத்துக்கு விட்டு அவர் அனுப்புறது இவர் அனுப்புறது. என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பிளானிங் பண்ணீங்க? ஏன்னா ஒன்று சுத்தமாக விளையாட வரலையே, அது வேறு விஷயம். எல்லாரும் விளையாட தெரிஞ்சவங்க. இன்றைக்கி நிறைய சச்சின் வெளில உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. வருத்தமாக தான் இருக்குது. வாட் டு டூ என்ன ஸ்ட்ராட்டஜி. அந்த காமெண்டேட்டர் சொல்கிறாரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. சேரன் அண்ணாவே பிரமாதமான டிஃபெண்டரை கரெக்டாக பாருங்கள். டிஃபென்ஸ் நம்பர் 1 கொண்டு வந்து சேரன் அண்ணா தானே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. அதனால தானே டிஃபென்ஸ் நம்பர் 1 இருக்குது. அப்போ ரைடர் கூட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல அவராலன்னு காமெண்டேட்டர் சொல்கிறாங்க. எப்படி ரைடர் இவ்வளோ ஃபெயில் ஆச்சு, எதுக்கு சாப் அண்ட் சேஞ்சு. பட் எனிவே ஃபஸ்ட்டு மேட்சை நம்ம இவங்கள்ட்ட தோற்றோம் 36-32. புல்ஸு ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்னா, புல்ஸ் வந்து 6 ரைடரோடு வந்தாங்க. 4 பியூர் ரைடர், 2 ஆல்ரவுண்டர், ஒரே ஒரு டிஃபென்ஸ் தான் சௌரப் நந்தல். நீ என்ன பண்ணிட்டு போகிற அந்த மாதிரி தான். பிரதீப் நல்வார் வேறு விளையாண்டார். தலைவாஸ் பிளேடு வந்து அதான் இப்போ சொன்ன நம்பர் 1 டிஃபெண்டர்னு. ஆவரேஜ் டேக்கிள் 21 மேட்ச்சில் ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட் 12.4 பர் மேட்ச். பெஸ்ட் ஆஃப் த லீக்ன்றாங்க. தேங்க்ஸ் டு சேரனோட கிரேட் ஜாப்னு அவங்களும் சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் ஆஸ் அ பீயிங் டிஃபெண்டர் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. 2 மெயின் ரைடர் கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவுட் ஆஃப் டச் நம்மளுது சச்சின் அண்ட் நரேந்தர். அதுதான் நான் குறை சொல்லுவேன். யூட்டிலைசேஷன் சரியில்லையா என்னன்னு தெரியல. சுஷீலோட ரொம்ப நாளாக அந்த புல்ஸ் சூப்பர் ரைட் எடுத்தோன்னே 3 பாயிண்ட்டுங்க. 3 பிளேயரை தள்ளிட்டு போய் அவர் கோடை தொடறாருன்னா என்ன அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அவருக்கு. 4-7 பின்னாடி இருந்தோம் நம்ம. அவங்க 3 பாயிண்ட் ரீடு 8வது நிமிஷத்துக்கு நடந்தது. அப்போ தான் சில்லி அவுட்டு, சாய் பிரசாத் 5 அவுட்டு. அப்புறம் அஜிகே பவார். ஏன்னா அவர் அப்படியே 4 பேர் சுற்று போட்டாங்க. ஆமாம், நிதிஷ், இமேஷ், மோயின் நினைக்கிறேன். அண்ட் வாட் கேம் இஸ் திஸ் வெரி ஃபனி அப்படின்னு காமெண்டேட்டர் வேறு சத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு பொதுவாக தெரியும் அவர் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அந்த பக்கம் கூட இருக்கிற மாதிரி. ஒரு வாட்டி தமிழ் தலைவசுக்கு ஆச்சு பிகேஎல் 9ல். அப்படி உடல எப்படி பாயிறாரு, இப்படி ஓடுற பாரு, அப்படி ஓடுறாரு மாட்டிக்கிட்டார். ஏன்னா அந்த பக்கம் போயிட்டாரு. இவர் 4 பேரை தாண்டி மிட் லைனை தொடணும். நாட் பாசிபிள். செமையாக பூந்து போகிறான்னார் அச்சிங்க பவர். என்டர்டெய்னிங்காக இருந்தது அந்த இது பார்க்க. நீங்கள் எத்தனை பேர்த்த பார்த்தீங்க ரசிக்கலாம் சொல்லுங்கள். அச்சிங்க பவர் ஒவ்வொரு சீனும் அப்படி தான். எனிவே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. மோயின் ஷபாய்க்கு தான் அவுட்ஸ்டாண்டிங் குயிக் டர்ன் அண்ட் கெட்ஸ் பாயிண்ட். அப்போ தான் அவர் ஈக்குவல் ஆகினார். 8-8 ஆகினார். சுஷீல் வந்து அஷிஷ் அவுட் பண்ண சில்லி மிஸ்டேக் தான். அஷிஷ் இருந்தால் வேடி வருதா அப்படி தொட்டு போயிட்டு போகிறார். இந்த மாதிரி அவாய்ட் த சில்லி மிஸ்டேக் ரைட் ஃப்ரம் த பிகினிங் சொன்னேன். கடைசி 2 மேட்ச் ஜெயிச்சு நீங்கள் வந்து ஃபேன்ஸுக்காக விளையாடுங்க, ப்ரைடுக்காக விளையாடலன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டேன். இன்றைக்கி வாட்டி நம்ம டூஆர் டை ரொம்ப நல்லா பண்ணோம். நிறைய டூஆர் டையில் இமான்ஷு தான் போனார், பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். பஸ்ஸாமி சுஷீல் அவுட் 9-10. அப்பயும் அவங்க 1 பாயிண்ட் லீடு தான். அஜிங்கே பவர் ஒரு சூப்பர் டேக்கிள் அவுட் ஆகிட்டார். ஆமாம், இமான்ஷு அண்ட் நிதிஷ் சேர்ந்து விட்டான் பவர் பிடிச்சி இருக்கு 10-10 ஈக்குவல். அப்புறம் தலைவாசோட லீடு வந்தது ஒரு போனஸ் பாயிண்ட்லேருந்து தான் வந்து 13-12. அப்போ தான் 1 பாயிண்ட் லீடு எடுக்கிறாங்க. சுஷீல் அபிஷேக் செம்மையாக பிடிச்சாரு. சுஷீல் விட்டனா பாரு ஒன்று. அதுக்கப்புறம் 4 பேர் வந்து ஒரு மேலே விழுந்தாங்க. நான் காத்தால ஒரு வீடியோ போட்டப்பே சொன்னேன். அபிஷேக் வந்து ரொம்ப நாளாக விளையாண்டார். அவர் ஷாதுல் மாதிரி வந்து நிற்கிறாரு. ஆனால் ஷாதுல் நிற்கும் போது 5 பேர் வருவாங்க ஹெல்ப்புக்கு. இவர் யாருமே ஹெல்ப்புக்கு இது வரைக்கும் வந்தது இல்லைன்னு காத்தால தான் சொன்னேன்.
இன்றைக்கி 4 பேர் வந்துட்டாங்க அவருக்கு ஹெல்ப்புக்கு. 14-12 லீட் எடுக்க ஆரம்பித்தோம். ஆஃப் டைமில் 14-13 ஒரு பாயிண்ட் தான் நம்ம 2 பேருக்கு டிஃப்ரென்ஸு. பட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இதில் என்னென்னா பர்தீப் நர்வால் வந்து 2-3 வாட்டி அவுட் ஆகிட்டாரு. பர்தீப் நர்வாலோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அவருக்கு வந்து 22வது நிமிஷம் தான் வந்தது. ஸ்கோரை லெவல் பண்ணி விட்டார் 15-15. வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து 2 பாயிண்ட் வரை எடுத்தார். அந்த அபிஷேக் சுஷீலை பிடிச்சதுனாலையும் அஷிஷன் அபிஷேக் அப்புறம் திரும்பி பர்தீப் நர்வாலை பிடிச்சாங்க. சூப்பர் டேக்கிள் 14-19-15. இன்னைக்கு நம்ம டிஃபென்ஸோட சூப்பர் டேக்கிள் டிஃபென்ஸு தை ஹோல்ட் ஆகட்டும், ஆங்கிள் ஹோல்ட் ஆகட்டும், சுற்றி வளைக்கிறது, சர்க்கிள் போடுறது, பிடிச்சி வெளில தள்ளுறது, அட்வான்ஸ் டேக்கிள் எதுவும் பண்ணல. ரியல் சாம்பியன் மாதிரி விளாண்டாங்க அங்கே. அன்ஃபார்ச்சுனேட் நம்ம குவாலிஃபை ஆகலை. அண்ட் அஜிங்கே பவர் ஃபஸ்ட்டு 6-7 ரைடில் பாயிண்ட்டே கிடைக்கல அவருக்கு. இப்படி மாட்டிட்டார் அவர். டூ ஆர் ரைடில் தான் நிறைய மாட்டினார். மோயின் ஷாபாக்கி 1-2 வாட்டி அவுட் ஆனார். பர்தீப் நாலும் 1-2 வாட்டி அவுட் ஆனார். 2 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க புல்ஸு. 31 நிமிஷம் வரைக்கும் தாண்டினாங்க. அதுக்கப்புறம் முடியல, அவுட் ஆகிட்டாங்க 26-20. அப்புறம் திருப்பி 35 அடுத்த 4வது நிமிஷத்தில் 36-23. நம்ம 10 பாயிண்ட் எடுத்துட்டோம் அந்த 5 நிமிஷத்தில். 4 நிமிஷத்தில் அவங்க 3 தான் எடுத்தாங்க. 2 ஆல் அவுட் அவங்க. பர்தீப் நர்வால் 1791 பாயிண்டில் இருந்தார் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. 9 பாயிண்ட் எடுத்திருந்தா 1800 ஆயிருக்கும். சிக்னிஃபிகண்ட் மைல் ஸ்டோன். 189 கேம்ஸ் விளையாடிருக்காரு இது வரைக்கும். இன்னைக்கு 3 தான் எடுத்தார். இன்னும் 5 ஷாட்டு. இதுக்கு செகண்ட் மணிந்தர் சிங், அது இருக்கிற 400 பாயிண்ட் பின்னாடி. அதுக்கப்புறம் பவன் ஷராவத் தேர்டு. இவர்கிட்ட நெருங்கிறது கஷ்டம் தான், ரெக்கார்ட் பிரேக். ஏன்னா கேம் மாறிட்டே போகுது, யங்ஸ்டர் கேம் ஆகிட்டே போகுது. மனிதர்லாம் எவ்வளோ விளையாட போகிறாரு வீடணும், அதை பார்ப்போம். அப்புறம் சுஷில் ஒரு 15 பாயிண்ட் எடுத்தார். பிரைட் ஸ்பாட் அவங்களுக்கு. எப்படி நம்ம சாய் பிரசாத் சொன்னோம் அதே மாதிரி மோயின் ஷாபாக்கி தான் நமக்கு பிரைட் ஸ்பாட்டு. சாய் பிரசாத் கூட அப்பப்போ சில்லி அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு அந்த இடத்துல வேலை செய்யலையோன்னு நினைக்கிறாను. ஏன்னா சுஷில் 15 பாயிண்ட், அஜிக்கு பவர் 2 பாயிண்ட் தான். 3 ரைடர், 3 ஆல்ரவுண்டர் விளையாடுறாங்க. நிதின் ராவல் ஒரு 5 பாயிண்ட், பிரதீக் ஒரு 2 பாயிண்ட், லக்கி குமார் ஒரு 0. ஒரே ஒரு டிஃபென்ஸ் அவர் நந்தல் 2 பாயிண்ட். அந்த ஒரே ஒரு டிஃபென்ஸ் வச்சு இவங்க போனதுனால தான் இவ்வளோ 40 பாயிண்ட் மேலே நம்ம எடுத்துட்டோம். ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு. என்ன பண்ணுவேன், பர்தீப் இருக்காரு நம்மக்கிட்ட, இவர் சுஷில் இருக்காரு, அஜிங்க பவர் இருக்காரு, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு வந்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல. நமக்கு மோயின் ஷாபாக்கி 9 பாயிண்ட்ஸு. சுறுசுறுப்பாக அவர் போகும்போதெல்லாம் ஏதோ நடக்குதுங்க. நிதிஷ்குமார் 3, அப்புறம் இமான்ஷு தான் மெயின் 13 பாயிண்ட்டு, அபிஷேக் 3, பசாமி 4, அஷிஷ் 2. ஒரு சப்ஸ்டிடியூட்டும் யூஸ் பண்ணல. நரேந்திர சப்ஸ்டியூட்லேயும் வச்சா தானே நீ கேள்வி கேட்ப. சப்ஸ்டியூட்டில் வச்சுட்டே உள்ளே விடல 7ல் என்ன வைக்கல, என்ன பண்ணுவேன்ற மாதிரி. ஆனால் லைட்டர் நோட் சப்ஸ்டிடியூட்டில் இருந்தாங்க. சச்சின், ரோனக்கு, சௌரவ் பகாரே, சுஷில், அவங்க யாருக்குமே சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா இந்த 7 பிரமாதப்படுத்திட்டாங்க. அண்ட் டோட்டலில் பார்த்தா ரைட் பாயிண்ட் நம்ம 21, அவங்க 22. ஒரு பாயிண்ட் அவங்க இன்ஃபேக்ட் கூட. நம்ம சூப்பர் ரைட் 1, அவங்க 1. டேக்கிளில் நம்ம 4 பாயிண்ட் கூட. நம்ம 14, அவங்க 10. ஆல் அவுட்டில் 2 வாட்டி அவுட் பண்ணோம் பார்த்தீங்களா, நமக்கு 4 பாயிண்ட் கிடச்சது. அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, 0. எக்ஸ்ட்ராவில் நமக்கு 1 பாயிண்ட். ஸோ இதில் தான் நமக்கு அந்த ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் 10 வந்தது. டேக்கிள் பாயிண்டில் ஒரு 4 ஆல் அவுட்டும், ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஒரு சூப்பர் ரைட். இந்த மாதிரி டோட்டலாக குடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். கோ ஆன் வின்னிங் நோட்டுன்னு போட்டிருந்தோம். நாளைக்கு புனேரி பல்தன் கூட மேட்ச்சு. அந்த ப்ரிவியூ அதெல்லாம் எடுத்து பொறுமையாக வரேன். இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்களா, ரசிச்சிங்களா, எப்படி இருந்தது? 30 அந்த கடைசி 10 நிமிஷத்தில் 19 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அவங்களும் 13 பாயிண்ட் எடுத்தாங்க. பட் நெவர் த லெஸ் தே பிளேட் ரியலி வெல். சாய் பிரசாத் 3 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. பட் ஓகே, எல்லாருமே பாயிண்ட் எடுக்க முடியாது இல்லையா. பர்தீப் இப்போ 2 பாயிண்ட் எடுத்தது டுப்கியில் தான். உள்ள பூந்து போய் எடுத்துகிட்டு கை காமிச்சது அவுட் பண்ணிட்டாங்க. நல்லது. இஸ் அ வெரி குட் பிளேயர், நோ டவுட். ரைட், ஏஜ் இஸ் கேச்சிங் அப் தான் சொல்லணும். டைம் டு ரிட்டையர் ஃபார் ஃபியூ பீப்புள். எப்படி கிரிக்கெட்டில் 1/1 போகிறாங்களோ அப்படியே நீங்கள் 1-2 சீசனில் எதிர்பார்க்கலாம். ரைட், இது ரொம்ப லாங்காக போச்சு. ஸோ வீக்கெண்ட் வேறு ஜாலியாக இருப்பீங்க. விஜய் சேதுபதி வருவார் இப்போ பிக் பாஸில். பார்க்குறவங்க போய் அதை பார்க்கலாம். வெல் பிளேட் பாய்ஸ். அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நான் என்ன சொன்னோனோ அதே மாதிரி தான் நடந்தது. போனஸ் எடுங்க, சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க, அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாதீங்க, மேக் ஷுர் எம்டி ரைட் வராதிங்க. நீங்கள் அவ்வளோ எம்டி ரைட்டே வரல. பர்தீப்பே எம்டி ரைட் போயிட்டு வர ராஜிக்கு போகலாம். நம்மளது மோஸ்ட்லாம் எடுத்தாங்க. எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.